அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், ருக்கு செய்வோரோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்றால், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்யுங்கள் என்று இறைவன் யாருக்கு சொன்னான்? அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு எல்லா அருட்கொடைகளையும் தந்த பிறகு அவர்களிடமிருந்து இந்த வாக்குறுதியை வாங்கினான். பிற்காலத்தில் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி இறைத்தூதராக அனுப்பப்படுவார்கள். எனவே அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை தொடர்ந்து சிறப்பாக கொடுத்து வாருங்கள், ருக்கு செய்பவர்களோடு இணைந்து அந்த தொழுகை முறையோடு ருக்கு செய்யுங்கள், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களோடு சேர்ந்து இருங்கள் என்று இறைவன் முன்கூட்டியே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். இவற்றை கடைபிடிக்க சொல்லிக் கொடுத்தான். கடைபிடிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்கிற எச்சரிக்கையையும் இறைவன் தந்ததான் பின்தான் சொல்கிறான், எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறான். இது பிற்காலத்தில் என்னவாக மாறியது? எவ்வளவு அநீதங்கள் செய்யப்பட்டன, இன்றைக்கு பலஸ்தீனில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தொழுகையை நிலைநிறுத்தவும், ஜக்காத் கொடுக்கவும், ருக்கு செய்பவர்களோடு இணைந்திருங்கள் என்று சொன்னதும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை, நாம் நபிகளார் சொல்லக்கூடிய விடயங்களை சிறப்பாக நாம் பின்பற்றுகிறோமா? ஒரு கூட்டத்தினர் அவற்றை மறுத்தார்கள், கொடுத்த வாக்குறுதியை மீறினார்கள். அவர்கள் அதை மறுத்ததன் விளைவாக நாளை என்ன அடைவார்கள் என்பதை அல்லாஹ் நிச்சயமாக நிலைநிறுத்துவான். ஆனால் நம் நபிகளாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் தொழுகையை நிலைநிறுத்தி, ஜக்காத் சரியாக கொடுத்து, ருக்கு செய்பவர்களோடு ருக்கு செய்து, ரசுல்லாவினுடைய சமூகத்தோடு ஒன்றிணைந்து இருந்து அவருடைய சுன்னத்தை நாம் சிறப்பாக கடைபிடிக்கிறோமா? அல்லது இம்மையின் அலங்காரத்தின் பின்னால் இம்மையை தேர்ந்தெடுத்து கொண்டு நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோமா? மார்க்கம் மிக லேசானது. ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் இந்த உலகத்தை விட அதிகமாக நேசித்தால் மட்டும்தான் நம்மால் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். ஆனால் நாம் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டால் அல்லாஹ் ரசூலினுடைய நேசத்தை கோட்டை விடுவோம். ஒவ்வொரு ஆயத்திலும் இறைவன் நமக்கு என்ன சொல்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் இவற்றை எப்படி நாம் நிலைநிறுத்துகிறோம், வரலாறை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கமே நாம் சரியாக இருக்கிறோமா, நாம் தன்னம்பிக்கையோடு இருக்கிறோமா, நாம் ஹராமானவற்றை விட்டு வெளியேறி ஹராம் என்ற விடயங்களுடைய சுவடு கூட படாமல் ஹலாலானவற்றை நாம் பேணி பாதுகாத்து கொள்கிறோமா என்பதை ஒவ்வொரு விடயத்திலும் அகத்தாய்வு செய்து கொள்வோம். ஒவ்வொரு ஆயத்திலும் படிப்பினைகள் பெற்றுக்கொள்வோம். வெளிச்சத்தை நோக்கி முன்னேறுவோம்.